வெல்கம் கைஸ் 4 hour to 15 minute சிஆர்டி. ஜஸ்ட் 4 hourலேருந்து 15 minute மட்டும் தான் நம்ம அனலைசிஸ் தான் பண்ண போகிறது. பட் ஓவராலாக வியூ என்னன்றதை பார்த்துக்கோங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய ரொம்ப நாள் டார்கெட் இந்த லோ. தென் வீக் ஸ்டார்டட் வித் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஈரான் யூஎஸ் வார். ஸோ எக்ஸ்பெக்டிங் செல்லு தான். ஆயில் மேலே போச்சுன்னா டாலர் கீழே இறங்கணும், இது கோல்டு கீழே இறங்கணும். ஆயில் டாலர் மேலே போச்சுன்னா சரியா. நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ஐஆர்எல் மார்க்கெட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா. ஸோ அந்த ஐஆர்எல் திருப்பி டேப் ஆன்றது தான் மண்டே என்னுடைய வியூ. ஓகே, பட் மண்டே பேங்க் ஹாலிடே. அப்போ டியூஸ்டே வந்து டேப் ஆகும்னு பார்த்தேன். மண்டே ஐ எடுத்துட்டு ஒரு ஹை ஆஃப் த வீக்கா ஃபார்ம் ஆகும், பட் அதுவும் நடக்கல. தென் நம்மளுக்கு பிஎஸ்எல்கான லிக்விடிட்டி இருக்கானா தாராளமா நிறைய இருக்கு. சாரி, எஸ்எஸ்எல்கான லிக்விடிட்டி. ஓகே, பட் ஒரு பிஎஸ்எல் கரெக்ட் ஆகணும்னு பார்த்தா, பட் கரெக்ட் ஆகல. 4 hour டைம் ஃப்ரேம்ல வந்துடுறோம். ஸ்ட்ராங்லி மண்டே பேங்க் ஹாலிடேவா இருந்தாலும் நல்லா தான் ஃபாலோ ஆயிருந்தது. ஓகே, கரெக்டா 1 o'clock ஹையை 5 o'clock ஸ்வீப் பண்ணலாம். நான் 9 o'clockல போய் என்ட்ரி பார்க்க போறேன். என்னோட டிஓஎல் மினிமம் இந்த இந்த ரெண்டு ஈக்குவல் இருக்குல்ல, பக்கத்திலே ரொம்ப பக்கத்திலே இருக்கு, அதை வச்சிடலாம். அதை தாண்டி எதுனா இது, அதுக்கப்புறம் ஓவராலா இது. ஏன்னா நம்ம 15 minute எக்ஸிபிஷன் பண்ண போறோம்ல. ஸோ இவ்வளோ மார்க் பண்றேன். இதுல இருந்து நான் 15 minutes போறேன். அவ்வளவுதான். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ட்ரி இருக்கிறது. அது தொட்டுட்டு வேற ரீஎன்ட்ரி வேற தராம பார்த்தீங்களாங்க, ஓபியோட ஃபீஸோட திருப்பியும் 10:30. அது என்ன சூப்பர். தென் எஸ்எல் இங்க பிளேஸ் பண்ணுங்க போதும், இங்க வேண்டாம். இதை தாண்டி வந்த பிறகு நீங்க ஹோல்ட் பண்றதுல நோ யூஸ். 2.8 அதாவது நீங்க ஒரு 2.5 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணியிருந்தா கூட ஓகே, ஒரு நல்ல ட்ரேட். 4 hour to 15 minute எக்ஸிகியூஷன், தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்தடுத்த டேஸ் நல்லா கிடைச்சிருக்கணும். பாருங்க 159 ஃபுல்லாக முடிச்சிட்டானுங்க. இது வந்து நீங்க மார்க் பண்ணக்கூடாது. மார்க் பண்ணாலும் நீங்க எப்படியும் 30 போய் என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. இப்போ ஏன் மார்க் பண்ணக்கூடாதுன்னா டிஓஎல் வீக்லி வந்து ஸ்டில் பெண்டிங்ல இருக்கு. அந்த வீக்லி டிஓஎல் எடுத்துட்ட பிறகு தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இது 1 ஸ்வீப் ஆயிருந்தா செம்ம என்ட்ரி, வேற லெவல் என்ட்ரியா இருக்கும் ஸ்வீப் ஆயிருந்தா. பட் ஸ்வீப் ஆகாது. ஒரு பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு போகுது பார்த்தீங்கன்னா, நல்லா வெறுப்பாகுது. மேபி சில்வர்ல ஸ்வீப் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஆமாங்க, சில்வர்ல 1 o'clock ஸ்வீப் 28 May 1 AM சில்வர்ல ஸ்வீப், எக்ஸைவ்ல ஸ்வீப் ஆகல. இங்க 159 நோ என்ட்ரி. ஒரே ஒரு என்ட்ரி தான் கோல்டுல விட்டு. ஆனால் இது மட்டும் நடந்திருந்தா செம்ம ஸ்வீப். சும்மா சில்வர்ல பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. எந்த என்ட்ரி போகிறோம் 15 minute டைம் ஃப்ரேம். போயிருக்கு. அகைன் அது வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது மார்க்கெட்டு பெரிய ஃப்ரீஜா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே வேற டாப் ஆயிருக்கு. இங்கதான் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஏன்னா அதுல இருந்து திருப்பி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கான். இது நமக்கு தெரியாது, அது கிரியேட் ஆகுமான்றது லைவ்ல எப்படி தெரியும், முடிஞ்சாதான் தெரியும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இது. இங்க எடுக்கல, பெரிய எஃபிஜிஆருக்கு எடுக்கலன்னா இது நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துக்கலாம். பட் சூப்பரா போயிருக்கு சொல்லுவோம். யூரோ ஜிபிபி, யூரோ ஜிபிபி வியூ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ரீவியஸ் வீக் ஒரு ஐஆர்எல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. அந்த ஐஆர்எல் போய் நம்ம தொடணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு ஸ்வீப்பே பண்ணி கொடுத்துருப்போம். அவனை தான் எடுத்துட்டான். இது வந்து ஸ்வீப் மாதிரி, இது வந்து ஸ்வீப்பு. அது வந்து ஸ்வீப் கிடையாது, பாடி க்ளோஸே இருக்கும். ஆனா ப்ரீவியஸ் வீக் டச். ஓகேங்களா, அதனால நோ ப்ராப்ளம். ராஸ் டியூஸ்டே 1 o'clock. ஓகே, நம்ம சென்ஸ் தான் ஸ்டார்டிங்ல பாக்குறோம், தாராளமா எடுக்கலாம். 1 o'clock ஹை ஸ்வெப்ட் பை 5 o'clock. நம்ம என்ட்ரி வந்து 9 o'clock போக போறோம். பட் அன்பார்ச்சுனேட்லி பெருசா செல் ஆகல. நான் தாராளமா இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். என்வாக தாண்டி ஃபர்ஸ்ட் லோ நடக்கவே இல்லை. பார்க்கலாம் இது எவ்வளவு போயிருக்கு. அதெல்லாம் பி கிடைச்சிருக்குமா. ஃபர்ஸ்ட் என்ட்ரியே கிடைக்கல, நோ என்ட்ரி.
இதான் நம்ம என்ட்ரி. அதை போய் டேப் பண்ணும்போது அடுத்த ஏசினே வந்துடுது. இதுதான் இல்லை டே டைம் ஃப்ரேமா நம்ம அப்படியே வச்சு உட்காருது மறுநாள் கண்டினியூ ஆகணும். டியூஸ்டே ஸ்டே 1,5,5,9 இதை ட்ரை பண்ணுவோம். நல்ல ஸ்வீப்பு. இப்போவும் இதை ட்ரை பண்ணுறது நான் காரணத்தை சொல்றேன், லிக்விடிட்டி தான். எந்த ரீசனும் கிடையாது. பிளஸ் டே டைம் ஃப்ரேம்லேயே நீங்க அனலைஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, மண்டேவோட ஹை டியூஸ்டேவோட ஹையை வெனஸ்டே எடுத்திருப்பான், ஜிபிபியில் எடுத்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அது எஸ்எம்டி. மண்டேவோட ஹை தானே மேலே இருக்கு, வெனஸ்டே அந்த கால் பாருங்க எவ்வளோ கீழே இருக்கு. வெனஸ்டே அந்த 5 1 5 நினைக்கிறேன். இது எங்க பாருங்க, வெனஸ்டே 5 எங்க மேலே இருக்குல்ல, எஸ்எம்டி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எஸ்எம்டி வித் டேரக்டா 15 மினிட் டைம் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் தான் டார்கெட், அப்புறம் தான் இந்த டார்கெட். வேற லெவல் செட்டப், பயங்கர தெளிவான செட்டப். டென்னு வேற வருது மேக்ரோஸ், 10 MPO3. ஃபர்ஸ்ட் 2.6, நெக்ஸ்ட் 4. இது ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்பயே சொல்றேன், 4 hour 250 minutes அப்படின்றது இன்ட்ராடே மாடல். ஆனா ஹோல்டிங் படியா தள்ளி போனாலும் நம்ம ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும், டைம் ஆனாலும் சொல்றேன். in 4 hours இந்த லோ எடுத்திருக்கு. பட் இது வந்து ஸ்வீப் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப சிம்பிள். ஜாஸ்ட் எவ்வளோ பேர் பை போக கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட் போவோம் அவ்வளோதான். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அவ்வளோ பிடிக்க முடியும். ஏன்னா ஒன்று வந்து மேலே இருக்கு, ஹையர் லோவாக இருக்கு. ஏன்னா ஜிபிபியில் பார்க்கலாரு, அதுலேயும் ஒன்று வேலைக்கு ஆகணும். ரெண்டுத்துலேயும் அந்த மூவ்மெண்ட் மிஸ். ஓகே அவ்வளோதான், பெரிய மூவ் மிஸ். இது மூவ் பண்ண முடியாது. 159 இது நீங்க தாராளமாக எடுக்கலாமே. நான் கீ லெவல் சரிதா, 4 hour டிஎஸோட ஃபேனாலி கேப், அதுவும் நல்ல டிஸ்கவுண்ட்ல வந்திருக்கு. பக்காவான டிஸ்பிளேஸ்மெண்ட் இது நியூஸ்ல கிரியேட் ஆனது. ஸோ 1 o'clock ஸ்பீக் பண்ணாலும் நீங்க 5 o'clock போய் என்ட்ரி எடுங்க. டிஒயில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மேலே பெண்டிங்ல தான் இருக்கு. அண்ட் என்ன இருக்கு, ஓபி ஜானலோட என்ட்ரி ஓபி தான் இருக்கு. இந்த மாடல் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக உங்களை வந்து எஃப்இஜி தான் கன்சிடர் பண்ணி அங்கே டாப் ஆகணும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் ஐஎஃப்இஜியா. இல்லை இல்லை, டைம் 9 o'clock 5 o'clock 5 o'clock இப்போ தான் நம்ம கன்சிடர் ஆகும். ஸோ நம்ம இதில் இருந்தால் என்ட்ரி எடுப்போம். மாடல் நம்பர் 1 எடுப்போம்ல guys, அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் கேண்டில். பட் நல்லா போயிருக்கு. 10:45 எதுக்கு அவ்வளோ பெருசாக போச்சுன்னா தெரியல, நியூஸ்லாம் கிடையாது. நீங்க வந்து 2 hour அடிக்கும் போது நீங்க நிறைய எக்ஸ்ட்ரா விட்டுங்க, அது போயிட்டு இருக்கும் 3 hours. மேபி இது உள்ள போனா 5 minute ஃபீச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 5 minute இருக்கு. ஆனால் கூட வந்து திருப்பி வந்து தொடலை, அப்படியே தான் போயிருக்கு. ஐஎஃப்ஜி தான் எடுத்துருக்கலாம் போல. நீங்க ஐஎஃப்ஜி தான் எடுத்துருக்கலாம் கைஸ். இந்த செல் எஃப்இஜி வந்து பாடி க்ளோஸ் வச்ச உடனே இந்த கேண்டில் இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். எஃப்இஜி வந்து ரீடேப் ஆகல. எக்ஸிட் யூரோவில் நம்ம எத்தனை என்ட்ரிஸ் பார்த்துருக்குறோம். இது ஒரு 2 hour
இங்கேருந்து ஒரு 2 hour டைமுக்கு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணீங்கன்னா 4. அவ்வளோதான், 2 என்ட்ரி, ஒரு செல்லு ஒரு பை, இதெல்லாம் முடியும் போல. கம்மியாக எடுத்தீங்கன்னா கூட 2 hour 4 hour 2 என்ட்ரி கிடைச்சாச்சு உங்களுக்கு. ஜிபிபி 4 hour 5 டியூஸ்டே 5 கீழே அவ்வளோ இருக்கு தெரியுதா. 1 AM 5 AM ஸ்வீப் பண்ணதை விட 4 hour எஃபிஜிஎம் அங்கே அவைலபிளாக இருக்கு. டார்கெட் ரொம்ப சிம்பிள் தான், இந்த ஈக்குவல் தான் வச்சிருப்பான், அவன் வரல. பரவாயில்ல விடுங்க, நம்ம எவ்வளோ தூரம் வருதோ முடிச்சுப்போம். ஃபஸ்ட் என்ட்ரி டேப் ஆகலான்னு பாருங்க. இன்னும் இப்படியே நடக்குது. நல்ல என்ட்ரி, எவ்வளோ மிஸ், எவ்வளோ கேப்ல மிஸ் ஆயிருக்கு. 5னா ஓகே, 5 பாயிண்ட் அப்படியே இருக்கு. அப்ப பயங்கரமான என்ட்ரி இது. சரி, அவ்வளோதான், இது ஒரு என்ட்ரி, டேப் ஆகல. Again 4 hour time frame. கீழே ஒன்று இருக்கு சரியா, பேராலி கேப் இருக்கு. அப்போ இங்கே தேடுங்க. 5 o'clock 1 5 9 வேலைக்கு ஆகல, ஆனால் 9 ஸ்வீப் 9 உங்களுக்கு ஃபாலோ இருக்கு. இது அப்படியே 4 hourலேருந்து 15 minute இன்ட்ராடேல பார்த்து பிடிச்சிக்கோங்க. தென் இங்கேயும் 21 தான் ஸ்வீப், 1 ஸ்வீப் ஆகல. ஸ்வீப் இல்லை. ஓகே, 4 hour 15 minute மாடல்னு எதுவும் இல்லை கைஸ், இல்லை பெருசா இல்லை, 1 hour மட்டும் தான் இருந்தது. மிச்சப்படி தாராளமா நீங்க இந்த 4 hour 15 minute பிடிக்கலாம். அதனால அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நீங்க பண்ணலாம். இங்க ஸ்வீப் ஆயிடுச்சுங்க சரியா, இங்க ஸ்வீப் ஆகிட்டு இந்த எக்ஸ்பான்ஷன் நீங்க பிடிச்சிருக்கலாம். அப்படி பிடிக்க முடியல, இதை ஓபியா கன்சிடர் பண்ணி திருப்பி ஃப்ரைட் அடிச்சா பாருங்க, அதுலயே நீங்க பிடிக்கலாம், தாராளமா பிடிக்கலாம். 15 minute மாடலா பிடிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டா இங்க இருக்க பிஎஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் நீங்க எஃபிஜியில் என்ட்ரி போடணும். 11:30 கிட்ட ஆயிடுச்சு, பொறுமையா ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். வரும் மறுநாள் கிட்ட வருது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல அந்த 4 hour ஓபில இருந்து டேப் ஆயிட்ட பிறகு என்ட்ரி எடுக்கலாம். நீங்க இந்த 4 hour ஓபில அப்போ மார்க்கெட் ரீச் ஆச்சு. கில் ஜோனா, கில் ஜோன் இங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க ஐஎஃப்இஜியை. இது இருக்குதா, நமக்கு 8 மணிக்கு தானே உள்ள ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட்டு. 8 திருப்பி உள்ள வரான். ஆனால் எதுவும் பீடியர் இல்லை, திருப்பி மேலே போகுது. ஓகே, இதுதான் என்ட்ரியா வரும். அத்தனை அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் அப்போ 4 hour ஓபி கீ லெவல். தென் மார்க்கெட்ல இங்க பெரிய எல்லா ஸ்ட்ரக்சர் வந்ததுனால உங்களுக்கு எம்எஸ்எஸ் வெயிட் பண்ண முடியாது. ஆனா இங்க என்ன பண்ணியிருக்கான், எம்எஸ்எஸும் உங்களுக்கு கொடுத்து மார்க்கெட்டும் டேப் பண்ணி போயிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப். லக்கிலி அது ரொம்ப ஃபாஸ்டாகவும் போயிருக்கு. 10:45 இயூஜி ரெண்டுத்துலையுமே. அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். 4 hour to 15 minute இயூல மட்டும் 2 என்ட்ரி 4 hour கிடைச்சிருக்கு. ஏன்னா அது போதுமே உங்களுக்கு, அதே 2% வந்துட்டு இருக்குமே. அது இல்லாம கோல்டுல ஒரு என்ட்ரி இருந்ததுல்ல, அவ்வளவுதான், ஈஸியா இருக்கு. வெறும் 4 hour to 15 பார்க்கும்போது 3 பேர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்ட்ரி வரலாம், கஷ்டப்படக்கூடாது. இதே ப்ரீவியஸ் வீக்கு அது 1 வீக் நான் ஸ்டீம் பண்ணாத வீக் எக்கச்சக்க என்ட்ரிஸ். மார்க்கெட்டே சூப்பரா இருந்தது, ஸ்விங்லயும் சரி 4 hour to 15 சரி. செகண்ட் வீக் ஆஃப் மே, இது லாஸ்ட் வீக் ஆஃப் மே தான், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் தான் என்ட்ரிஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. இந்த 2 பேர் தான் 159ன்றதுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 பேர் தான். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வச்சுக்கோங்க. தேங்க்யூ.